எத்தனை எத்தனை கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் கடந்து போறா தெரியுமா? நீங்களாம் நினைக்கிறீங்க டெலிவரி டைமில் வந்து அவருடைய வயிறு கிழிக்கப்படுகிறது. ஏன்னா இப்போ நார்மல் டெலிவரிலாம் குறைஞ்சு போச்சுல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடியே 400 முறைக்கு மேலே கல்யாணமான 4 மாதங்களில் எப்பாத்தா புள்ள வரும் அப்படிங்கிற கேள்வி, அது வேணா உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். அது 1 வருடம் கேளுங்கள். அவள் உடம்பளவிலும் மனதளவிலும் தயாராக இருக்கிறாள் என்று கேளுங்கள். இன்றைக்கு உடலளவிலும் மனதளவிலும் தயாராகாமலே ஒரு பிள்ளையை பத்துக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வயித்தை கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி வெளியில எடுக்க வேண்டியதா இருக்கு. நார்மல் டெலிவரி ஆகும்ல, அந்த பிரஷரை கொடுக்காம அந்த பிள்ளைய வளங்க. ஆண்களும் வேலை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆணுக்கும் வீட்டில் முடியலை, ஒரு பெண்ணுக்கும் முடியலை. என்ன பண்ணுவோம்? நம்ம தானே ஆத்தா பார்க்கணும், நம்ம வீடு அப்படின்னு இருந்துச்சு. நம்ம எத்தனை பேர் கை தூக்குங்க, எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க? அப்படி இருக்கப்ப சொல்லலாமா ஆண்கள் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம்னு? இன்னைக்கு பெண் என்பவள் பணிவிடை செய்யணும், பெண் என்பவள் சமைக்கணும், பெண் என்பவள் வாரிசை சுமக்கணும், பெண் என்பவள் வீட்டினுடைய அறத்தையும் குடும்பத்தையும் முன்னேற்றணும்னு இன்னைக்கு அவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத்தனை எதிர்பார்ப்புகளை கடந்து வரா சார் அவ. அதனால தான் வைரமுத்து தன்னுடைய மனைவிக்கு ஒரு அழகான கவிதை எழுதினார். 1000 பாடல் என் அறைதனில் உண்டு, 1000 பாடல் என் அறைதனில் உண்டு, ஆனால் எனக்கு பிடித்த இன்பப் பாடல் உன் சருகு புடவையின் சலசல போன்று. எத்தனை பல்லவி எழுதியிருப்பேன், எத்தனை பல்லவி எழுதியிருப்பேன், ஆனால் எனக்கு பிடித்த இன்பப் பல்லவி சீ போங்கள் என்னும் சினுங்கள் மட்டுமே. வெளியே என்னை வீரன் என்பார், கிளியே உன்னை கேட்டால் தெரியும். துரோகம் என்னை துளைக்கும் வேளையில் வாழால் அறுத்த வாழையாய் மலைமேல் விழுவதும் மடியில் விழுவதும் உனக்கே தெரியும், ஊர அறியும். கல்வியும் புலமையும் அறிவும் கொண்ட நீ சேவகம் புரிவது செவிலி போல் அல்லவா? கழுத்து வரைக்கும் கம்பளி தன்னை இழுத்து போர்த்தும் அழகை சொல்லவா? கலைந்த முடியை கைவிரலாலே அலைந்து கொடுக்கும் அழகை சொல்லவா? விளிம்பின் மீது விரல் படியாமல் குவளை தேநீர் கொடுப்பதை சொல்லவா? குற்றம் புரிந்தால் குழந்தை நான் என்பாய், மற்ற வேளையில் மகா கவி என்பாய். நோயில் வெந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன், நோயில் வெந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன். இல்லை கண்மணி இல்லை, உன் கடைவிழி திரளும் கண்ணீர் என் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன்னா. இப்படி தானே நெல்லாகவும் இருந்து அரிசியா வெந்து சோறா விருந்தளிக்கும் போது அந்த கணவனுடைய முகத்திலையும் குழந்தைகளுடைய முகத்திலும் இருக்க சந்தோஷம் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்பவ பெண்கள். அதனாலதான் சொல்றேன், ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணம் பெண்கள் என்று. நன்றி, வணக்கம்.